நெஞ்சு சளியை 10 நிமிஷத்துல கரைச்சி வெளியேற்ற இந்த இலையை பயன்படுத்துங்க. எனக்கு நெஞ்சு சளி 2 வருஷமா இருக்கு, 3 வருஷமா இருக்கு, மார் ஃபுல்லா சளியா இருக்கு, எனக்கு மஞ்சளா சளி வெளியே வருது, வெள்ளையா சளி வெளியே வருது, என்னால இரும்பி சளி எடுக்கும் போது எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது, வறட்டு இரும்பல் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க செய்முறையை சொல்றேன், கரெக்டா கவனிங்க. குப்பை மேனி இலை. இந்த இலை எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். வயல்ல, ரோட்டு ஓரத்துல, குப்பைகள்ல எல்லா இடத்துலயுமே கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான் குப்பை மேனி இலை. இந்த இலையை எடுக்கும் போது பழுத்த இலையா எடுக்காதீங்க. ஏன்னா நிறைய இலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழுப்பு நிற கலர்ல இருக்கும், பழுத்து போயிருக்கும். பழுத்த இலை எடுக்காதீங்க. பழுத்த இலை எடுக்காம, பூச்சடிச்ச இலை எடுக்காம, ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய டார்க் பச்சை கலர்ல இருக்கும் குப்பை மேனி இலை, லைட் பச்சை கலர்ல இருக்கும் குப்பை மேனி இலை. இதுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கங்க. ஏதாவது ஒண்ணு எடுத்து ஒரு 10 இலை எடுங்க. 10 இலையை மட்டும் எடுத்து நல்ல தண்ணியில ஃபர்ஸ்ட் அலசிடுங்க. அலசிட்டு 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கங்க. 1 டம்ளர் தண்ணி எடுத்து நைட்டு ஒரு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள அந்த 1 டம்ளர் தண்ணியில 10 இலைய போட்டுருங்க. போட்டுட்டு காலையில எந்திரிச்ச உடனே டீ காஃபி எதுவுமே குடிக்காதீங்க. காலையில எந்திரிச்ச உடனே பாருங்க அந்த தண்ணியோட கலர் ஃபுல்லாமே உங்களுக்கு நல்லா கிரீனா மாறிட்டு இருக்கும். குப்பை மேனியில் இருக்கக்கூடிய அந்த சாறு எல்லாமே இறங்கிட்டு இருக்கும். தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த குப்பை மேனி இலையை எடுத்து போட்டுருங்க. எடுத்து போட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிங்க. குடிச்ச கொஞ்ச நேரத்துல நுரையீரல் சளி, நெஞ்சு சளி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரைஞ்சு வாய் வழியா வெளியேறிடும். இதை நீங்க வாரத்துக்கு 1 முறையோ 2 முறையோ பயன்படுத்துங்க. நெஞ்சு சளி எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சு வெளியேறி நுரையீரல் சுத்தமாயிடும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றீங்க, எனக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு, மூச்சு விட முடியல, இறப்பு நோய் இருக்கு, சுவாசிக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இதை வாரத்துக்கு 2 முறை பயன்படுத்துங்க, இல்ல வாரத்துக்கு 3 முறை பயன்படுத்துங்க. சைனஸ் பிரச்சனை இருக்கு, எனக்கு அடுக்கு தும்பல் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தொடர்ச்சியா ஒரு 10 நாள் மட்டும் பயன்படுத்துங்க. அடுக்கு தும்பல் பிரச்சனை இருக்காது, சைனஸ் தொந்தரவு இருக்காது, மூக்கு ஒழுகுற பிரச்சனை இருக்காது. ஆஸ்துமா இருக்கு, ஆஸ்துமா நோயினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க வாரத்துக்கு 2 முறை தொடர்ச்சியா 1 மாசம் சாப்பிடுங்க. இந்த 1 மாசம் சாப்பிடும் போது ஆஸ்துமா நோய் உங்களுக்கு முழுமையா சரியாகி நீங்க பழையபடி சுவாசிக்கலாம். உங்களுக்கு மூச்சு விடும் போது குறை நுரையீரல் பாதிப்பு இருக்கு, நுரையீரல்ல நோய் தொற்று இருக்கு, கிருமி தொற்று இருக்கு, நுரையீரல்ல நீர் தேங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றவங்க தினமும் ஒரு வேளை ஒரு 7 நாள் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த மூலிகை. இந்த மூலிகை நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு மூச்சு திணறல் வராது, இரைப்பை நோய், ஆஸ்துமா சொல்லுவாங்க, இரைப்பை நோய் வராது. உங்களுக்கு பாத்தீங்கன்னா வறட்டு இருமல் சரியாயிடும், சளி பிரச்சனை சரியாயிடும், மூக்கு ஒழுகும், ரன்னிங் நோஸ் இருக்கும், மூக்கு ஒழுகுற பிரச்சனை சரியாயிடும், டஸ்ட் அலர்ஜி, அடுக்கு தும்பல் வரும், தும்பல் பிரச்சனை உங்களுக்கு சரியாயிடும். என்னால கொஞ்ச தூரம் நடக்க முடியல, கொஞ்ச தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குது, மாடிப்படி ஏறி இறங்கினாலே மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்றவங்க தொடர்ச்சியா ஒரு 10 நாள் மட்டும் குடிங்க. நுரையீரல் பலமாகும். நுரையீரல தேங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் எல்லாமே வெளியேறும் போது நம்மளால ஃப்ரீயா சுவாசிக்கலாம். நாள்பட்ட நெஞ்சு சளி, நாள்பட்ட நுரையீரல் சளியை கரைச்சி வெளியேற்றக்கூடிய ஒரே ஒரு மூலிகை குப்பை மேனி இலை. குப்பை மேனி இலை.